தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் ஜெபத்தில் வருகிற தீர்க்க சத்த வேத வசன வெளிச்ச வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை, உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. உங்களை மெய்மையாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பெரிய பெரிய மகிமையான சேனல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. அதுலேயும் எங்க ஆமீன் ஜாய் குடியூஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகள், எங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு விஷயம் கூட நான் வாழ்த்துக்கிறேன். தெய்வ கிருபை இல்லாமல் இருந்தால் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்க யாருக்குமே மனசு வராதுங்க. எல்லாரும் வீட்லேயும் டிவி இருக்கு, இல்லைக்கு மகிமையானதான் மென்மையானதான் விரும்புகிறாங்க. ஆனால் வேத செய்திகளை, விளக்கங்களை, சத்தியங்களை கேட்கலன்னு உற்சாகத்தோடு பார்க்கிறவங்க அவங்க தான் அங்கே ஒளிபடுகிறவங்க, அவங்க மகிமையானவங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய முக்கிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அங்கமாக வளர்ந்தது இந்த டிவி ஊழியம் தான். டிவி ஊழியத்தில் தான் நான் முயற்சி பெற்றுவேன். டிவியில் பேசுகிற பிரசங்கிகளுடைய பிரசங்களை கேட்டு அது எல்லாம் யாருன்னு தெரியாது. மேன்மையானவங்க, சின்னவங்க, பெரியவங்க கிடையாது. ஆனால் நான் உபாசத்தோடு இருப்பேன். என் அறையில் ஒரு சின்ன டிவி, எங்கள் தலைவர் மாதிரி எங்களுக்கு இலவசமாக கொடுத்த டிவி தான் என்ன ஊழியக்காரனை உருவாக்குறது. அதனால டிவி பார்க்கறது பாவின்னு சொல்ல மாட்டேன். எங்கள் முதலாக டிவியை கொடுத்த அந்த ஆமென் அந்த தலைமையை நான் உண்மையை என்னைக்குமே நான் வாழ்த்துவேன். ஏன்னா ஒரு டிவி வாங்க கூட எனக்கு முடியாத காலகட்டத்தில் தான் இந்த டிவி எனக்கு ஊழியத்தில் நான் ஒரு ஊழியக்காரனை உருவாக ஒரு அன்னைக்குள்ள ஒரு சின்ன தொலைக்காட்சியை பற்றி இலவசமாக கொடுத்து வச்சு தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தவேன். நான் நினைவு கற்று ஆசீர்வதிக்கட்டும். அப்போ எதுக்காக சொல்றேன்னா, அன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஊழியக்கார நிகழ்ச்சியில தான் எப்பவுமே வாயே பார்த்துக்கிட்டு இருப்பேன். டிவியில் பேசுகிற ஒவ்வொரு பாஸ்டருக்கு வாயே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா இன்னொரு சபைக்கு போனால் அவங்க பேசுறது வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும். நீ மறந்து நீ பாதாளத்துக்கே பெய்டுவாங்க. கருப்பு வலையும் போட்டுட்டு போனதுக்கு பேயெல்லாம் போட்டிருக்க அப்படின்றாங்க. என் சபைக்குள்ள நானே பிரசவம் பண்ணிட்டு இருக்கப்போ கருப்பு வலையம் போட்டா பறந்து போக மாட்டேன்னு என்னையே பார்த்து சொல்லிட்டார். அவருக்கு சபையே கிடையாது. அவருக்கு 10 ஆத்மாவை கூட்டி ஜெபத்தை நடத்த முடியல. நான் அப்பாடு மோசம் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு நான் பிரசவம் பண்ணி கூப்பிட்டா அவர் என்ன பார்த்து சொல்றா, கருப்பு வலையம் போட்டா நீ பறந்து போக முடியாதுன்னு சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே உட்காந்து நான் என்ன சொல்றது, விளைய போட்டாதான் நீ பரிசுத்தமாக்க முடியும் அப்படிங்கிற அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. ஆமீன். ஜெயம் எடுக்கிறவன் வெண்பத்தை தடுத்து கொள்கிறான். ஆமீன் ஆமீன் சொல்லுங்களேன். இதோ பிள்ளைகளையும் அதெல்லாம் அவன் பிரசவப்பட்டு தப்பான்னு சொல்ல முடியாது. ஆமீன். நான் என்ன சொல்றேன், என்ன வேதத்தினுடைய ஒரிஜினல் இல்லை, நம்ம எப்படி பிரகாசிக்க முடியும்? ஆமீன். அதுதான் நம்ம பார்க்கணும். கற்பனைகளை, இந்த வசனத்தை கை கொள்ளுதலா இருக்கணும். அது கேட்டு நடக்கிறதா இருக்கணும்னா அப்படி ஆண்டவர் சொல்றாரு. இதை கேட்கிற பக்குவம் எப்போ வருதுன்னா, நான் உங்களுக்கு சொல்ற உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது மாம்சம் மேலோங்காதபடிக்கு நாம் உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய முகத்தை தரிசிக்க முடியும். ஆமென். அப்ப நம்ம முகமான சூரியனை போல பிரகாசிக்கும். இப்போ நீ மறுத்தாலும் பிழைக்கிறவராயிருப்பாய். ஆமென் ஆமென். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ இதைத்தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. யாத்திராவாகவும் 34, 30 கழிச்ச நாளில் நம்ம கேட்டோம். ஆரோரும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமூகத்தில் சேர பயந்தார்கள். அப்ப தேவனுடைய முகம்
ஒரு ஊழியக்காரத்தை பிரகாசிக்கும் போது அந்த ஊழியக்காரரை கண்டு பயம் உண்டாகுது. கல்யாணம் எங்க சபையில ஒரு தீர்க்கதரிசி, உண்மையில நான் சொல்ற மக்களே, நான் என் தாய்க்கு சமமா பார்த்தவங்க. இதே வார்த்தை அவங்க கருத்து சொன்னாங்க. அவர் புருஷனாவது என்னோட பாஸ்டரா கூட இருக்காங்க. இந்த வருஷத்தை நான் படிக்கும் போது நான் நினைவு கூறுகிறேன். உண்மையிலே நான் நேசித்தவங்க. என்ன விட்டு அவங்க பிரிவாங்கன்னு நான் இமா போடுறது கூட இன்னைக்கு நினைக்கிற, அன்னைக்கு நினைச்சது. அப்போ அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க. இப்போ உடல் இந்த ஆறுல போல ஊரை போல இந்த பக்கம் ஆமீன் புருஷன் எனக்கு ஆறுதலாகவும் இந்த பக்கம் எனக்கு ஊராகவும் இருந்த போது சபை தீர்க்கதரிசி அம்மா, அப்பா வந்து பப்பா யாரு, என் பாப்பா வந்து கூட இருந்தா ஊழியக்காரர். இந்த வசனத்தின்படி நான் உணர்கிறேன். நான் உணர்ந்த எனக்கு ரொம்ப, அப்போ நான் ஒரு சந்திர இருக்கிற ஊழியக்காரன். அப்ப இங்க நான் வாசம் கர்த்தருடைய மகிமையை நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன். அப்புறம் சட்டங்களை காரியங்களை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவங்களுக்கும் அந்த தரிசனம் ஆகுறது. உங்க பாச இப்படிப்பட்டது இப்படிப்பட்டு கடைசியில் அவர் ஒரு சில காரியங்களை நான் கண்டிச்சு இன்னொருவர்களை பேசும்போது சொல்லிருப்பவரை பேசும்போது அவர்களை இப்படி பேசலாமாங்கிற வார்த்தையை பிசாசு கொண்டு போட்டு அவங்களை சொன்ன ஒரு வார்த்தை அவரை பார்க்கிற பயமா இருக்கு. அப்ப இந்த ஏன் இதெல்லாம் சொல்லி என்னுடைய சாட்சி சொன்னேன்னா, நான் ஊழியத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்து கர்த்தருடைய சத்தியத்தை உணர்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய கிரியை அவர் செய்வார்கள் தப்பா தெரியுது. அதை கண்டிக்க தொடங்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. இப்படியெல்லாம் பேசுவாங்களா, இப்படிப்பட்டதெல்லாம் பேசுவாங்களா, இப்படியெல்லாம் இருக்குமா, அப்ப இது என்ன தப்பு இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பேச்சு யாரு பேசுற பேச்சு பாருங்க. இயேசு வந்தாரு, அவர் என்ன விபச்சார சந்ததிகள் அப்படின்னாரு. ஆமீன். மேசி மார்க்கத்து ஜனங்கள் அப்படின்னாரு. ஆமீன், ஆமீன், ஆமீன். உங்களுக்கு அறிவிலிருந்து வழிகாட்டுவது யார்? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? உலகத்துக்குள்ள வாழ்கிற ஜனங்களே, பாரம்பரியத்துக்குள்ள வாழ்கிற ஜனங்களே, உங்களை ரட்சிப்புள்ள இடத்துக்கு வழிகாட்டியவன் யார்? அந்த அர்த்தமே அவங்களுக்கு புரியாம அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆமீன் அப்படின்னு சொல்றார். இதை இந்த வருஷத்துல அப்ப அந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன். ஆர்வமும் இசைவை புத்தகங்களும் ஓசையை பார்க்கும்போது அவர் முகப்பிரகாசி கண்டு ஓ ஆமீன் சர்வத்தில் சேர பயந்தார்கள். இப்போ என்னையும் அப்படி பார்த்து கூட இருக்கிறவங்கள பயமா இருக்கு. எனக்குள்ள ஒரு தம்பி சொல்லுவாங்க, நீங்க பேசும்போது சிதப்பா பயமா இருக்கு, நீ கை சுட்டு இப்படி பேசும்போது பயமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் என் முகத்திலிருந்து பிரகாசிக்கிறது. அவரை பார்த்த கோபமா அப்படி பற்றிட்டு அக்கினி சோலையா வந்து விழுகும் போது பயம் உண்டாகுது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஆறுதலுக்காக சந்தோஷத்துக்காக சமாதானத்தை வந்திருக்கிறோம், இவருடைய வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்கு பயமா இருக்கு. அப்ப எப்படி இந்த சபைக்கு வர முடியும்? அவர்தான் கேட்டு எதையே நிட்டாகி போறாங்க சபையில. ஆரம்பத்தில் வரும்போது நல்லா இருக்கு, ஆறுதல் வார்த்தையை கொடுத்தாரு ஒண்ணுதான், அன்னைக்கு சந்தோஷமா பேசுற ஒண்ணு, இன்னைக்கு கோபம். ஏன்னா நீ அடுத்த அழைப்புல உண்மை இல்லாம இருந்தால் நம்ம கோபம் விடும் தொடும். ஆமீன். ஒரு மண்ணை எடுக்கும் போது கோவம் களிமண் கையில இருக்கும்போது முதல்ல மேலாப்புல நினைச்சுவாங்க, இருக்கிற தூசு எல்லாம் மாற்றுவாங்க. ஆமீன். அது அதான் கையில அதான் வெள்ளையெல்லாம் போட்டு அளவுக்கு அதை பதமாக்கி எடுப்பாங்க. எடுத்துக்கிட்டு தான் பிடிச்சி தள்ளுவாங்க, ஒட்டப்பாங்க. ஆமீன், ஆமீன். அது மாதிரி பொண்ணை புடமிடுவாங்க. பொண்ணை மண்ணு பிரிச்சு இருக்கும்போ அழகா அழிப்பாங்க, சுத்தப்படுத்துவாங்க, அழகா தாளாட்டுவாங்க, அழகா சீலாட்டுவாங்க. அடுத்து எழுத்த எல்லாத்தையும் தங்கத்தை கையில எடுக்கும்போது ஆசுவாசப்பட்டு அப்பா அப்பா ஆசுவாசமா இருக்கு, தொழில ஈரையும் கலந்து ஆமீன் தொழில ஈரை கலந்து அப்படின்னு எழுப்பாங்க.
கடைசியில கொண்டு குகைக்குள்ள புறமிட போகும்போது அக்கினிகளும் கொண்டுச்சு சூழ்ச்சி அது எடுத்து தண்ணி வளர்ச்சி வச்சுக்கொட்டா தூங்காங்க. ஐயாப்பா என்ன பாட்டு என்ன உபத்துவம். குயவன் கையில களிமண் அவன் குயவன் கையில எடுத்து அதை பிடிச்சி சவுட்டி நிறப்பாக்கி ஒன்றை செஞ்சியாக்கி ஒரு மண்பாண்ட வலையும் போது அன்னைக்கு சீராட்டி சாதாட்டி ஈராட்டி. இன்னைக்கு முதல்ல வருப்பா அசேசமா இருந்தது. பிறகு மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது. எங்க பாஸ்டர் ஒன்று குத்துறாரு. குத்தாம தான் நீ சரியாக மாட்டிய. குத்தப்படுறன்னா நீ சரியாகலன்னு அர்த்தம். அசனை குத்துதா நீ ரசிக்கப்படுறேன்னு அர்த்தம். பாவத்தில் பார்த்து வீடு ரொம்ப போறேன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நம்ம இந்த வசனங்களை பார்க்கும்போது எங்கள் ஊழியத்தில் என்ன பேசுகிற வார்த்தை அது அடுத்தவங்க இல்லை. ஆமேன். பயந்தது யாரு? அவர் கையை தாங்கினில்ல ஆறுன்னு ஊறும். வாய்க்கு வாயா கொடுத்து வந்தா பயப்படுறான் மோசையை பார்த்து. அதை அவன் விட்டுட்டு ஓடல. ஓடிதான் அவருக்கு மகிமை இழந்திருப்பாங்க. ஓடுறவங்க மகிமை இழக்கிறாங்க. அடுத்த யாத்திராகமும் 26:26 வாங்க வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இந்த வார்த்தைகளை நீ எழுது. இந்த வார்த்தைகளின்படி உன்னோடு சிறுவரும் உடன்படிக்கையை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். அவன் மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலை என்று இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறிந்திருந்தான். பற்றி அவன் அறிந்திருந்தான். நான் தேவனோடு பேசுகிறவன். நான் அடிக்கிற தேவனோட பேசுகிற புறக்கான் பிசாசுகளோட பேசுகிறேன். நான் அடிக்க சொல்லுவேன். அவன் என் முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது பிசாசு வந்து பேசியிருக்கலாம். மோசம் இருக்கும்போது என்ன அப்படியே வந்து பிசாசு எல்லாம் ஒரு கூட்டம் அப்படியே வந்து பணிஞ்சு நிற்குது. ஏப்பா என்ன பார்க்க வந்துருக்கிறீங்க? ஏன்ப்பா எல்லாரும் கூட்டம் கூட்டி வந்துருக்கிறீங்க? எப்பா நீ ஒருத்தரும் இந்த இடத்துல ஊழியம் தொடங்கின பிறகு எங்களுக்கெல்லாம் என்னைக்கும் வெளிச்சம். மனுஷன் ஒளி கொடுக்குறான்ப்பா. எனக்கு தெய்வம் இயேசு எனக்கு ஒளியா இருக்கிறாரு. ஆனால் அங்கே தெய்வம் என்ன கேட்குது? எனக்கு வெட்ட வச்சுதான்னு கேட்குது. என் தெய்வம் ஒளியா இருக்கிறாருன்னு. நான் ஒளியா இருக்கிறேன்னு எனக்கு இயேசு சொல்றாரு. நான் என் ஒளி பிரகாசிக்கிறது. அங்கே அது வந்து கேட்க சொல்லி என்கிட்ட எப்பா எனக்கு இப்போ கேட்காதெல்லாம் எல்லாமே தர்றாங்க. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பையன் எல்லாரையும் நம்மால கூட்டி சேர்த்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப என் முகம் பிரகாசிக்க பிரகாசிக்க அதெல்லாம் என் பக்கத்துல வருது. உதிக்கிற ஒளிகளுக்கு பிரபுக்கள் ராஜாக்கள் எல்லாம் வரையில எல்லாரும் வருவாங்க. ஆனா பிசாசு என்கிட்ட பொய் சொல்லலைங்க. நேற்றைக்கு நடந்த ஒரு தரிசனத்தை நான் ஜெபத்தில் சொன்னேன். வந்து போன என்னுடைய நண்பர் அவளோட ஒரு கூட்டம் ஆமேன் வந்து முன்னால நிக்குது. சும்மா வர சொன்னீங்க, இங்க ஏதோ இருந்து வச்சிருக்கீங்களா? ஆத்மா மறுத்து போன ஆத்மாவுக்கு நான் விருந்து கூப்பிட்டேன்னா நானே சோர்ந்து போய் அப்படி படுத்து கிடக்குறேன். ஆமீன். என்னப்பா சொல்றீங்க? நான் கூப்பிட்டேன்னா? அவன் நீங்க கூப்பிட்டுட்டீங்க. உங்க பிள்ளைக்கு ஏதோ பங்கன் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா? அங்கெல்லாம் வந்தோம். ஐயே நான் மனசு நான் அப்ப தூங்கிட்டு இருக்கேன். நான் சோர்ந்து போய் அப்படி படுத்துருக்கேன். என்ன ஆத்மா சொல்லுது, ஐயே நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, நான் இன்னும் பால் வாங்க போகலையே, ஆகாரம் ஒன்று கொடுக்க நான் ரெடி இல்லாமல் இருக்கேனே, இவங்க ஒரு கூட்டமே வந்திருக்காங்களே, எங்க நண்பன் வந்திருக்கானே, இவன் மறுத்து போகணும் இல்லையா? வந்திருக்க. ஆமேன். எதுக்கு சொல்றேன்னா,
உதிக்கிற ஒளியா இருந்தா எல்லாம் வரும். முகம் பிரகாசிக்கும் போது இன்னும் எல்லாம் வரும் செய்யும். பிரகாசிக்கும் போது கூட இருக்கிறதே பயப்படும். ஆமேன். புதிய நேமம் வருது, புதிய நடத்தல் வருது, புதிய சட்டம் உருவாகுது, புதிய கேள்வி வெளிப்படுது, புதிய ஒளி ஒன்று பிரகாசிக்குது. அப்ப எல்லாமே தேடி வரும். ஆமேன். நீங்க ரோட்ல போயிருக்கீங்களா? போகும்போது அந்த பகுதியில் உள்ள எல்லா ஈஸ்வர்களும் அந்த ஒளியோடு அது பாஞ்சு வர பாருங்க. கல்லூரி எல்லாம் பட்டுக்கவும் அடிக்கணும். ஏன் அடிக்குது? நீ போறது ஒளியில அது போற எல்லாம் அங்கே என்ன ஒளியோடு ஏதோ நெறிஞ்சிட்டு அது நேரம் வரும். அப்ப இருளின் ஆதிக்கம் எல்லாம் அதுதான். எல்லா புழு பூச்சிகளும் ஒன்று தேடி வரும். அதை நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தான் ஆலோசனை தான் வழிபாடி தான் தீர்க்க. ஆமேன். பிரபுக்களும் ராஜாக்களும் வருவார்கள், உண்மைதான். அதை எச்சரிக்கையாக இருந்து கொள்ளணும். பிரபுக்கள் நியாயம் தீர்க்கிறவங்க, ராஜாக்கள் ஆளுகை செய்கிற அதிகாரத்தோட வருவாங்க, சபையில வருவாங்க. ஒன்றை காக்கிறவங்களா வருவாங்க, ஒரு வாதி கொடுக்கிற வல்லெல்லாம் வருவாங்க. நீ எச்சரிக்கை தான் தீர்க்க சொல்லும். ஆமேன். அது ஆனா இப்படி நியாயத்திக்க வரும்போது கூட இருக்கிற ஆர்வனும் ஊரும் பயப்படுறான். முகம் பிரகாசிக்க தொடங்குது. எப்போ அப்ப இங்க என்ன ஆகுது? இங்க ஆர்வனுக்குள்ள ஊருக்குள்ள என்ன இருக்கு? இருள் இருக்கு. அதனாலதான் 40 நாள் சீதா மேல போகும்போ இங்க வந்தோடனே எல்லா ஜனங்களுடைய இதையும் கேட்டு அவங்க வார்த்தையை செவி கொடுத்து இவன் கை விக்கிரகத்தை உண்டு பண்ணி முதலாளது சம்பவம் ஆண்டவரை கற்பனையிலும் எழுதி கொடுத்த அவருக்கு கைதாலே எழுதி கொடுத்த கை போட்டு உழைச்சாங்க மோசே. ரெண்டாவது இப்ப இந்த வருஷம் போகல, அவன்கிட்ட எழுத சொல்லி அவன் எழுதி கொண்டு வரான். அப்ப பயப்படுறாங்க. அப்போ பரராஜ்யத்துல போறதுக்கு மாதிரி இல்லை. புதிர்பா நியமத்தின்படி பார்க்கும்போது ஆர்வம் ஊரும் பயப்படுற மாதிரி இருக்கலாம், பரராஜ்யம் போகிற மாதிரி இல்லை. ஆனா அவ்வளவுக்கு மகிமையான பிரகாசம் மோசையோட இருந்தது விசுவாசத்தை சொல்ற. அப்ப நான் எதுக்கு இந்த காரியத்தை சொல்றேன்னா, நீ பிரகாசிக்கும் போது உனக்கு எல்லா காரியமும் நியாயத்திக்கிறவங்க வருவாங்க, உனக்கு போஷிக்க கொடுக்குறவங்க வருவாங்க, ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அது மாதிரி அவங்க ஆசீர்வதிக்கவும் செய்வாங்க, உன்னை நியாயத்திக்கவும் செய்வாங்க. ராஜாவுக்கு வேலை என்ன? பிரபுக்க வேலை என்ன? ஆமென். நீ மட்டும் ஸ்டடியா இருக்கணும். மோசையா தான் இருக்கணும். ஆர்வனா இருக்கணும். இப்ப ஆர்வனை விட்டுட்டு ஓடலாம் யாரு? ஊரை விட்டுட்டு ஓடலாம் யாருக்கு போற பிரச்சனை? யாருக்கு தோல்வி? பக்கத்தில் இருக்கிற மோசே ஆர்வனும் ஊரை விட்டுட்டு ஓடலாம் யாருக்கு ஃபெயில் ஆகுறது? புரிய மாட்டேங்குதா? இஸ்ரேல் ஜனந்தாமா ஃபெயில் ஆகுது. மோசைய கை உயர்ந்து இருக்கும் போது யார் ஜெயித்தது? இஸ்ரேல் ஜனம் விசுவாசி ஜெயித்தாங்க. ஆமேன் ஆமேன். சொல்லுங்க மக்கள் சத்தமா, விசுவாசி ஜெயித்தாங்க. இப்போ இப்படியே தாழ்ந்து வருவாங்க. எதிரியெல்லாம் ஜெயித்து வந்தான். ஏன் தாய் திருப்பி அடி வாங்குதுன்னு பார்த்தா கூட இருந்தவங்க பார்த்தாங்க. நம்மளோட கை மேல இருந்த கை இப்போ கீழே இறங்கி வந்துருக்கு. அவர் வச்சு பார்த்தா முடியல. தாங்கி பிடிப்பேன் ஓடி போய் தாங்கி பிடிச்சாங்க. மீண்டும் இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். அமலேக்கிய சக்திகளை வெட்டி சாய்த்தார்கள்.
ஆரோனும் ஊரும் தாங்கினாங்க. இந்த வசனம் என்ன சொல்லு? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி சொல்லி சொல்லி. ஆமென். எப்படி நீங்க நல்லா கவனிக்கணும். இதான் வேத வெளிச்சம், இதான் சத்தியம். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன வரலையே. பிரசங்கத்துக்கும் ஒரு மார்க்கம் போட்டுக்கிட்டு இவரெல்லாம் பிரசங்கமா பண்றது. உங்களுக்கு இவங்க பார்த்த பிரசங்கம் பண்றது எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் சத்தியம் தெரியல, வசனம் புரியல. ஆமா, இயேசு சொன்னாரு, இடிச்சு போடுறேன் ஆலயத்தை பற்றி சொன்னார். அவங்க கேட்டாங்க, கர்த்தர் கிருபை கொண்டு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியான ஆளுகை தொடங்கிட்டாலே கர்த்தர் நாமும் நம்மத்தில மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம முகம் ஒன்று எல்லாம் செய்து பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. நம்ம பயப்படக்கூடாது, போராட்டம் வரும். அதுதான் இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு சொல்லுகிறது. இது நான் இந்த காரியங்களை நினைக்கும் போது எனக்கு ஊழியத்தில் நீங்களாம் மகிமையானவங்க, நீங்களாம் பெரிய தீர்க்கதரிசிய பெரிய ஆளுங்க. நான் ஒன்றுக்கு உதவாதவன்னு நான் சொல்ல மாட்டேன். உதவுல பாத்திரமா மாறும்படிக்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற ஊழியக்காரர். உண்மையை சொல்லட்டுமா, தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? நான் ஜெபிக்கிறதே கிடையாது, ஆண்டவரோடு வாழ்கிறேன்னு நினைக்கிறவன். இருந்தா இயேசுவை போல இருக்கணும், அவர் என் வாயோடு இருக்கணும், என் இதயமா இருக்கணும், அவரே என்னுடைய சாயலா மாறணும், அவருடைய சாயல் எனக்குள்ள இருக்கணும், அவரை போல வாழணும், என்னோடு இருக்கிறவர் அவரை போல என்னை போல மாற்றணும், என் இயேசுவை போல மாறணும், என்னை போல வாழணும். அதான் என்னுடைய ஒவ்வொரு நாளும் உள்ள விருப்பம். என்ன ஏக்கலாம், என்னோட கூட இருக்க ஊழியக்காரிகள் என்னை போல வாழணும். பவுல் சொல்லும்போது சொல்லுவாரே, ஆமென், நீங்க இயேசு போல வாழாட்டியும் என்னை போல வாழும். இந்த வார்த்தையே என்னை குற்றப்படுத்தி இருக்க. யார் குற்றப்படுத்துறது? பிரபுக்களும் ராஜாக்களும். ஆமென், அல்லேலூயா. அவரை போல வாழணுமா? அவரை போல வாழ்ந்த நான் பணத்துக்கு போக முடியுமா? அந்த விசுவாச வார்த்தையுடைய அர்த்தம், நாங்கள் இயேசுவை போல வாழும், அவரை போல வாழ மாட்டோம். தேவ ஊழியக்கார வார்த்தையை கேட்க மாட்டோம். நாங்கள் இயேசுவ வார்த்தையை, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்காதவ இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை எப்படி கேட்பா? கடலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரனை நீ ஆசீர்வதிக்க தெரியாத நீ, அவனை நீர் மேன்மைப்படுத்த அவருக்கு நீ உண்மையா செய்து கொடுக்க முடியாத, தாயப்புடைய வார்த்தைக்கு செய்து கொடுக்காத ஒரு பிள்ளை காணாத இயேசுவை கரம் பண்ண முடியுமோ? வசனத்தை கை கொள்ள முடியுமோ? வசனம் என்று தாயின் தோப்பனை கரப்படுத்துகிறவன் உண்மையுள்ளவன், கருவினப்படுத்துவதற்கு பிரியமானவனாய் இருக்க முடியுமோ? கொடுக்கப்பட்ட விசுவாசிகளை நல்ல சாட்சியாய் நல்ல போதகத்தை கொடுத்து உலகத்துக்காக முகவட்சணியம் இல்லாதபடிக்கு அவருடைய குற்றங்கள் குறைகள் வெளிப்படுத்தி கொடுக்காத ஒரு ஊழியக்காரர் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருக்க முடியுமோ? ஆமென். முகவாட்சணியம் இல்லாதபடிக்கு பிரசங்கம் பண்ணி முகவாட்சணியம் இல்லாதபடிக்கு நடத்துக்கிற உண்மையான ஊழியக்காரனை பெயர் பெற்றவன் என்று பைபிள் சொல்லுகிறார். தேவப்பிள்ளைகளே, ஆகவே ஆமென். யாத்திராகம் 34, 27, 28, 29 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, அப்ப இந்த பிரகாசமான காணும்போது சமூகத்தில் போகும்போது பயந்தார்கள் என்று
யாத்திராகமும் 34:30 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆடுகளும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமூகத்தில் சேர பயந்தார். காட்சி பலம் இயேசு நாமத்தில் பயம் ஏன் உண்டாகிறது? பிரகாசிக்கு ஒளியை பார்க்கும்போது இருள் பகைக்கிறது. இருள் இருப்பதனாலே பயம் உண்டாகிறது. பாவம் இயேசு நாமத்து கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்வாராக. ஜபிப்போமா? ஜபிப்போம். நன்றி தகப்பனே, நீ ஜீவனுள்ள தெய்வம் என்பதை காரணத்தக்கிறாவும் அப்போ நீ இறக்க செய்வேனுமாய் ஜபிக்கிற மருத்துவமுள்ள ஆணி வாய்ந்த கரம் இங்க பிள்ளைகளை தொற்று சூழ் கொடுக்கும்படிக்காவும் அப்போ நீ இறக்க செய்வீராக என்று ஜபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி வசனத்தின்படி எல்லாவற்றிலும் மகிமையை பிரகாசிக்க அப்போ நீ இறக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்க. இயேசுவே, எங்க பிள்ளைகள் உதிக்கிற ஒளியாக பிரகாசிக்கிற பிரகாசமுள்ள தெய்வ பிள்ளைகளாய் வாடும்படிக்கு அப்போ நீ இறக்க செய்யப்ப. வியாதிகளை இருளுக்குள்ள வாடுகிறவர்கள், கடன் பாலங்களை இருளுக்குள்ள வாடுகிறவர்கள் பிரகாசிக்க பண்ணும். இருள் சூழ்ந்து கொள்ளாதபடி கடத்தை அடிமைப்படுத்தி விடாது, கலைங்கிற அந்த கிரியைக்குள்ள மறைத்து விடாதபடி, மாண்டு விடாதபடி எல்லாவற்றிலும் உயிர்ப்பின் வெள்ளை. இயேசுவே, இந்த ஆசீர்வாதமான ஆண்டு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்ன எங்கள் சபை எங்க டீ உடைத்து கொடுத்த வாக்கத்த வார்த்தை நிகழும்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழத்தக்கதாவது, ஆசீர்வாதமாய் மகிமையை வாழத்தக்க நல்ல ஆலோசனையை கொடுத்து நல்ல வழிகாட்டல் ஒப்பு கொடுத்து மகிமையை பிரகாசியை கர்த்தர்கிரியை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசு ஜீவனுள்ள தெய்வம் என்பதை கண்டுணரத்தக்கதாகும் அப்போ இறக்கம் செய்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவே, உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் சேர்ந்து போவதாக. இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இவர்களை சூழ்ந்திருக்கிற இருளின் ஆதிக்கங்களை எல்லாவற்றை காட்டி பாதகத்துக்கு அனுப்புங்க. வார்த்தை அனுப்பி கொடுக்கிற கர்த்தர் இந்த வார்த்தையின் வல்லமை உண்டு என்று சொல்லி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி இதோ இந்த வசனம், இந்த வார்த்தை, இந்த விண்ணப்ப ஜெபம் இவருடைய இல்லத்தில் துணிக்கும் போது இவருடைய விரோதமாய் எந்த இருளின் ஆதிக்கங்கள் சூழ்ந்திருந்தாலும் எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தினாலே காட்டிய பாதத்தில் கீழாக்கி ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் தேசங்கள் ராஜ்யம் கண்டுகொள்ளத்தக்கதாகும். ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற இருளின் ஆதிக்கத்தை இயேசுங்கிற அதிகாரம் உள்ள நாமத்தில் பாதத்தில் கீழே இயேசு நாமத்தில் ஊழியக்காரனாக்கப்பட்ட நான் உத்தரவு கொடுக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமென், ஆமென். என்ன தேவைப்படுகிறது? மகிமையான தெய்வன், ஜீவனுள்ள தெய்வம் என்று காணும்படிக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோட நாளை தினத்தில் பார்ப்போம். இணைந்திருக்க கர்த்தர் தான் உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆமென்.